जानकीकान्तस्मरणं जय जय राम राम राजा रामचंद्रमूर्ति की जय. ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 19வது சர்க்கம். விஸ்வாமித்திரர் அயோத்தி மன்னர் தசரதரிடம் கூறுவது பற்றி இந்த சர்க்கத்தில் பார்க்க போகிறோம். ஏகோவிம்ஷ சர்க்கः. ஸ்லோகம் 1. तश्रुत्वा राजसिंहस्य वाक्यम् अद्भुतविस्तरम् हृष्टरोमो महातेजा விஸ்வாமித்ரோ அபியபாஷத. அரசர்களில் சிங்கம் போன்ற தசரதனின் அற்புதம் விளக்கமுமாக அமைந்த பேச்சை கேட்டு மகா தேஜஸ்வியான விஸ்வாமித்திரர் மெய்சிலிர்த்து கூறினார். ஸ்லோகம் 2. சத்ருஷம் ராஜசார்தூல தவைதத்புவி நான்யதா மகாவம்ச பிரசூதஸ்ய வசிஷ்டவ்யபதேசினக. ராஜசிங்கமே, நீங்கள் பேசியது உங்கள் உயர்நிலைக்கு உகந்ததாக இருக்கிறது. உலகத்தில் வேறு யாராலும் இவ்வாறு பேச முடியாது. பிரசித்தி பெற்ற ஒரு பரம்பரையில் தோன்றியுள்ளாய். அத்துடன் வசிஷ்டரே புரோகிதராக அமைந்து நல்ல உபதேசங்களை செய்து வருகிறார். ஸ்லோகம் 3. யத்து மே ஹ்ருத்கதம் வாக்யம் தஸ்ய காரியஸ்ய நிச்சயம் குருஷ்வ ராஜசார்தூல பவ சத்ய பிரதிஷ்ரமாக. என் மனதில் உள்ள ஒரு காரியத்தை சொல்கிறேன், அதை நிச்சயம் நடத்தி கொடுக்க வேண்டும். மாமன்னனே, அந்த காரியத்தை நடத்தி கொடுத்து சொன்ன சொல் தவறாதவன் என்ற பெயரை நிலைநிறுத்திக் கொள். ஸ்லோகம் 4. அகம் நியமாதிஷ்டே சித்தியார்த்தம் புருஷர்ஷப தஸ்ய விக்னகரோ த்வௌ து ராட்சசோ காமரூபிணௌ. ஒரு சித்தியை அடைவதற்காக நான் சில நியமங்களை ஏற்று அனுஷ்டித்து வருகிறேன். விருப்பம் போல் உருவம் எடுக்கக்கூடிய 2 அரக்கர்கள் என் விரத அனுஷ்டானங்களுக்கு இடைஞ்சல் செய்து வருகிறார்கள். ஸ்லோகம் 5. விரதே து பகுஷீர்ணே சமாப்தியாம் ராட்சசாவிமௌ மாரீச்ச சுபஹுஷ வீரியவந்தோ சுசிக்ஷிதோ. என்னுடைய நீண்ட விரதத்தின் பெரும் பங்கு நிறைவேறி முடிவுறும் நிலையில் உள்ளது. ஆனால் போர் பயிற்சி பெற்றவர்களும் ஆற்றல் மிக்கவர்களுமான சுபாகு மாரீச்சன் என்ற இருவர் காரியத்தை கெடுத்து வருகிறார்கள். ஸ்லோகம் 6, 7. சமாம்சருதிரௌகேன வேதிம் தாம் அப்யவர்ஷதாம் அவதூதே ததா பூதே தஸ்மின் நியம நிச்சயே கிருதஸ்ரமோ நிருத்சாக தஸ்மாதேஷாத பாக்ரமே நச்ச மே க்ரோதமுத்ஸ்ரஷ்டும் புத்திர்பவதி பார்த்திவ. அந்த அரக்கர்கள் யாககுண்டத்தின் மேல் இரத்தம் மற்றும் மாமிசங்களை ஏராளமாக கொட்டுகிறார்கள். அதனால் என்னுடைய விரத நியமங்கள் வீணாகி போகின்றன. என்னுடைய முயற்சி பயனற்று போவதால் உற்சாகம் இழந்து அந்த பிரதேசத்திலிருந்து புறப்பட்டு வந்துவிட்டேன். தாங்கள் அவர்களுக்கு சாபம் கொடுக்கலாமே என்று நீ கேட்பாய். மன்னனே, சாந்த சித்தத்துடன் அந்த வேள்வியில் ஆழ்ந்து விடுபவதால் எனக்கு கோபமே ஏற்படுவதில்லை. ஸ்லோகம் 8, 9, 10. ததா பூதா ஹி சாஸ்சர்யா ந சாபஸ்தத்ர முச்யதே தத்புத்ரம் ராஜசார்தூல ராமம் சத்ய பராக்கிரமம் காகபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டம் மே தாதுமர்ஹசி சக்தோ கேஷமய குப்தோ திவ்யேன ஸ்வேன தேஜசா ராட்சசாயே விகர்த்தாரஸ் தேஷாமபி விநாசனே ஸ்ரோயஸ்சாஸ்மை பிரதாஸ்யாமி பகுரூபம் ந சம்சயः. அந்த வேள்வியின் நியமம் அப்படிப்பட்டது. அது நடக்கும் போது கோபம் கொள்ளலாகாது, சாபம் கொடுக்கலாகாது. ஆகவே ராஜசிம்மமே, உறுதி பிறளாத பராக்கிரமம் கொண்டவனும் சூரனும் முன்னுச்சி கொண்டவனும் உன்னுடைய மூத்த புதல்வனுமான ராமனை எனக்கு கொடுப்பாய். என்னால் மறைவாக காப்பாற்றப்படும் இவன் தன்னுடைய பேராற்றலினால்
தன்னை காத்து கொள்வான். அத்துடன் எனக்கு இடையூறு செய்யும் அரக்கர்களையும் கொல்லக்கூடியவன். நானும் இவனுக்கு பல வகையான மகிமைகளை நிச்சயமாக கொடுப்பேன். ஸ்லோகம் 11. த்ரயாணாமபி லோகானாம் ஏன க்யாதிம் கமிஷ்யதி ந சதோ ராமமாசாத்ய சக்தோஸ்தாதும் கதஞ்சன. அவர்கள் இருவரும் ராமனுக்கு எதிரில் ஒரு காலும் நிற்க முடியாது. அவர்களை வென்ற பின் ராமனுடைய புகழ் 3 உலகங்களிலும் பரவப்போகிறது. ஸ்லோகம் 12. ந சதோ ராகவா தன்யோ ஹந்துமுத்ஸஹதே புமான் வீர்யோத்சிக்தோ ஹி தௌ பாபோ காலபாஷ வசம் கதௌ. ராமனை தவிர வேறு எந்த ஆண்மகனும் அவர்களை கொல்வதற்கு துணிய மாட்டார்கள். பேராற்றல் படைத்த அவ்விருவரும் மகா பாவிகள். யமபாசத்திற்கு அருகில் வந்துவிட்டவர்கள். விரைவில் உயிர்விடப் போகிறார்கள். ஸ்லோகம் 13. ராமஸ்ய ராஜசார்தூல ந பர்யாப்தோ மகாத்மனக ந ச புத்ரகதம் ஸ்நேகம் கர்த்துமர்ஹசி பார்த்திவ. மன்னனே, அவர்கள் இருவராலும் மகா பராக்கிரமசாலியான ராமனுக்கு ஈடு கொடுக்க முடியாது. ராமனை புத்திர வாத்சல்யம் மட்டும் கொண்டு நீ பார்க்கக்கூடாது. ஸ்லோகம் 14. அஹம் தே பிரதி ஜானாமி ஹதௌதோ வித்தி ராட்சசோ அஹம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். நான் உனக்கு சத்தியம் செய்து சொல்கிறேன், அவ்விரு அரக்கர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றே நீ நம்பலாம். சத்திய பராக்கிரமம் படைத்த மகாத்மா ராமனை, அவன் உண்மை ஸ்வரூபத்தை நான் அறிவேன். ஸ்லோகம் 15, 16, 17. வசிஷ்டோபி மகாதேஜா ஏ சேமே தபசி ஸ்திதாः யதி தே தர்மலாபம் ச யசச்ச பரமம் புவி ஸ்திரமிச்சசி ராஜேந்திர ராமம் மே தாதுமர்ஹசி யத்யப்யனுஞம் காகுத்ஸ்த தததே தவ மந்திரிணः வசிஷ்ட பிரமுக சர்வே ததோ ராமம் விசர்ஜய அபிப்ரேதமசம்சக்த மாத்மஜம் தாதுமர்ஹசி. இங்கு கூடியிருப்பவர்களில் தவம் புரிகின்ற தபஸ்விகளும் ஞான ஒளி படைத்த வசிஷ்டரும் இந்த உண்மையை அறிவார்கள். உலகத்தில் நிலையான பெரும் புகழையும் அறத்தின் சிறந்த விளைவுகளையும் பெற நீ விரும்பினால் ராமனை எனக்கு கொடுக்க கடவாய். காக்குத்தனே, வசிஷ்டர் முதலான உன்னுடைய ஆலோசகர்களுடன் ஆலோசனை செய்து அவர்கள் அனுமதி கொடுத்தால் ராமனை என்னிடம் ஒப்படை. இது என்னுடைய விருப்பம். ராமன் சிறு குழந்தை அல்ல. எனவே அவன் பாதுகாப்பு பற்றி நீ வீணாக சஞ்சலப்படாமல் உன் பிள்ளையிடம் கொண்டிருக்கும் உறவை நெகிழ்த்து என்னிடம் கொடுப்பாய். ஸ்லோகம் 18, 19, 20, 21. தசராத்திரம் ஹி யங்யஸ்ய ராமம் ராஜீவலோச்சனம் நாத்யேதி காலோ யங்யஸ்ய யதாயம் மம ராகவ ததா குருஷ்வ பத்ரம் தே மா ச சோகே மனக்ருதாः இத்யேவமுக்த்வா தர்மாத்மா தர்மார்த்தசகிதம் வசः வீரராம மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனிः स तन्निशम्य राजेन्द्रो विश्वामित्रं वचः शुभं शोकेन महताविष्टस चचाल च मुमोह च लब्धसंयस्तदोत्थाय व्यशीदत भयान्वितः. யாகத்திற்கு இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கின்றன. எனவே தாமரை கண்ணாளனான ராமனை உடனே கொடுத்துவிடு. யாகம் செய்வதற்கான காலம் கழிவதற்கு முன் நாங்கள் புறப்பட்டு போகிற வழியை பார். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். மனதில் துயரத்தை தேக்கிக் கொள்ளாதே. இவ்வாறு அறம்பொருளோடு கூடிய சொற்களை கூறிவிட்டு தர்மாத்மாவும் தேஜஸ்வியுமான மாமுனிவர் விஸ்வாமித்திரர் நிறுத்தினார். விஸ்வாமித்திரரின் மங்களமான சொற்களை கேட்ட மாமன்னர் மிகுந்த சோகத்தால் நடுநடுங்கி போனார். மனம் குழம்பி மயங்கினார். பின்னர் நினைவு பெற்றதும் மிகவும் அச்சமடைந்து வருத்தத்தில் ஆழ்ந்தார். ஸ்லோகம் 22.
इति हृदयमनोविधारणं मुनिवचनं तदतीव शुश्रुवान् नरपतिरगमन् महान् महात्मा व्यतितमना பிரச்சசால சாசனாத். இவ்வாறாக இதயத்தையும் மனத்தையும் பிளக்கவல்ல கடுமையான சொற்களை முனிவரிடமிருந்து கேட்டவுடன் மாமன்னர் மிகவும் சோகத்தில் மூழ்கி ஆசனத்திலிருந்து நழுவி விழுந்தார். இவ்வாறாக வால்மீகி ராமாயணத்தின் பாலகாண்டத்தின் 19வது சர்க்கம் முடிவடைகிறது. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. राजा रामचंद्रमूर्ति के जय.